கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மனை குலதெய்வமாய் கொண்டாடிய இருளர் சமூகத்தின் தலைவனான கோவனின் பெயரில் உருவான இந்த கோயம்புத்தூர் இன்னும் மருவி கோவையானது. சிறு நாக்கும் இனிக்கும் சிறுவாணி நீரின் சுவைக்கும் முகமறியாத மனிதரை கூட ஏனுங்க என்னங்க என்று விழிக்கும் இந்த கோவையின் இதய துடிப்பாய் இடையராது ஒலிக்கும் பஞ்சாலைகள், வார்ப்படங்கள், மோட்டார் உதிரி பாகங்கள், வெட் கிரைண்டர்கள் என ஏராளம். ஒரு காலத்தில் காடாய் கரடாய் கிடந்த இந்த நிலத்தை அழகாக்கிய ஆயிரம் உழைப்பாளர்களின் கை ரேகைகளாய் நகருக்குள் பதிந்து கிடக்கிறது இந்த சாலைகள். விளக்கில்லா வீதி வழியே கழுத்து மணியை ஒலித்துச் செல்லும் காளைகளைப் போல தூக்குச்சட்டி சுமக்கும் மிதிவண்டியில் மணியடித்துக் கொண்டே சென்ற காக்கி அரை ட்ரௌசர் தொழிலாளர்களையும் இப்போது காணவில்லைதான். காரணம், உலகம் மாறியிருக்கிறது, கோவையும் மாறியிருக்கிறது. மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. விடியலையும் விழும் அந்தியையும் அறியாது இந்த மாற்றத்திற்காய் மாடாய் உழைத்த உழைப்பாளர்களின் உரிமைக்காய் உயிர் நீத்த உன்னத தியாகிகளின் வரலாறை நமது கோவையின் பெருமை பேசுகிற சிலர் மறந்திருக்கிறார்கள், மறைத்தும் இருக்கிறார்கள். ஆனாலும் உயர்வை வர்க்கம் விடாது உயர்த்தி பிடிக்கும் இந்த வீர வரலாறை, பருத்தியை இழைத்து நூலெடுக்கும் பஞ்சாலைகளில் உழைத்து நூலாய் போன தொழிலாளர்களின் உரிமைக்காய் செங்கொடி பிடித்து முழக்கமிட்ட தோழர்களின் நெஞ்சில் பாய்ந்த தோட்டாக்களின் எண்ணிக்கை அன்றிருந்த பஞ்சாலைகளை விட அதிகம்தான். இப்படி உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உழைக்கும் வர்க்கத்திற்கே உயிலாக்கி தந்த உன்னத தியாகிகளின் வாரிசுகளாய் வழி தோன்றல்களாய் இந்த கோவை மண்ணில் களம் கண்டு பல முறை வெற்றி பெற்று உழைப்பாளி மக்களின் பிரதிநிதிகளாய் நாடாளுமன்றம் சென்ற தோழர் பார்வதி கிருஷ்ணன், தோழர் பாலதண்டாயுதம், தோழர் ரமணி, தோழர் சுப்புராயன் போன்ற மகத்தான தலைவர்களின் வரிசையில் தோழர் பி.ஆர். நடராஜன். சேவற்குடியோன் குடியிருக்கும் மருதமலை அடிவாரத்தில் இந்த செங்கொடிக்கு என்ன வேலை? காணி நிலம் கேட்ட பாரதியின் பெயரால் கட்டப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு வாழ்ந்த நிலங்களை எல்லாம் வழங்கிவிட்டு ஆண்டுகள் 30 ஆகியும் இழப்பீடு கிடைக்காமல் இருண்டு கிடந்தது அவர்கள் வாழ்க்கை. நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பி.ஆர். நடராஜன் தலைமையில் வெகுண்டெழுந்து போராடினார்கள். 30 ஆண்டு கால துயரம் முடிவுக்கு வந்தது. விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாகி வீட்டு மனைகளாய் விற்பனையாகிக் கொண்டிருக்கிற தேசத்தில் மிச்சமிருக்கின்ற பச்சை வயலில் நம் உயிர்காக்க பயிர் செய்த விவசாயிகளின் தலையில் இடியாய் போட்டது இரும்பு குழாய்களை எண்ணெய் நிறுவனம். கெயில் நிறுவனத்தால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்த அந்த எரிவாயு குழாய் பதிப்பிற்கு நாங்கள் விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு என்கின்ற அமைப்பை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு பி.ஆர். நடராஜ் அவர்கள் தலைமையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினோம். வாழ்க்கையே பறிபோக இருந்த விவசாயிகளுக்காய் வாழ்வாதார பாதுகாப்பு குழுவை உருவாக்கி இந்த போராட்டத்திற்கு முன்னின்றார் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பி.ஆர். நடராஜன். வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கிறார்களோ என்று சிலர் வருத்தப்படக்கூடும். நேர்மையாக சொல்லுகிறோம், எரிவாயு குழாய்களை விவசாயிகளின் நெஞ்சுக்குள் புதைக்க வேண்டாம், நெடுஞ்சாலையோரம் பதியுங்கள் என்று. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல் கோவைக்குள் நுழைந்தும் கோவை ரயில் நிலையம் வராமல் போத்தனூர் வழியாக கேரளா போய்விடுகிற ரயில்களை தன் போராட்டத்தின் மூலம் கோவை ரயில் நிலையத்திற்கு திருப்பியிருக்கிறார் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி.ஆர். நடராஜன். வேலைக்காய் வெளிமாநிலத்திலிருந்து வரும் தொழிலாளர்களாலும் தயாரித்த பொருளை விற்பதற்காய் வெளிமாநிலம் செல்லும் வியாபாரிகளாலும் வேண்டுதலுக்காய் புண்ணியஸ்தலம் செல்லும் பக்தர்களாலும் மூச்சு திணறிய கோவை ரயில் நிலையத்திற்கு ஆக்சிஜன் போல் தேவையாயிருந்தது புதிய ரயில்கள். தன் பதவிக்காலத்தில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பி.ஆர். நடராஜன் பெற்று தந்தது 1, 2, 11 புதிய ரயில்கள்.
நிறைய ட்ரெயின் கோவைக்கு வர வேண்டிய நிறைய முக்கியமான ட்ரெயின்கள் வந்து கோவைக்கு வராமலேயே போத்தனூர் பாதை வழியாக திருப்பி விடப்பட்டது. இதை பார்த்துட்டு நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து எம்பி திரு PR நடராஜன் சாரை போய் பார்த்து நாங்கள் வந்து ஒரு பேசுகிறப்போ அவர் உடனடியாக இதுக்கு வந்து ஒரு கோயம்புத்தூர் ரயில்வே போராட்ட குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார். தொடர்ந்து வந்து இந்த ட்ரெயின்கள் வந்து கோவைக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் முதல்ல வந்து வீதியாக போராட்டம் பண்ணோம், நோட்டீஸ் கொடுத்தோம். எல்லாத்துக்குமே MP கூட இருந்து எங்களோட வந்து குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரெயின் திருப்பி விட்டாங்க கோயம்புத்தூர் வழியா. சென்னைக்கு ஒரு ட்ரெயின், அதாவது இந்த சென்னை ட்ரெயின் வந்து அலப்பை சென்னை எக்ஸ்பிரஸ். அது வந்து சாத்தியமானது இந்த ரயில்வே போராட்ட குழுவின் தொடர் போராட்டத்தினால்தான். திருவனந்தபுரத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்தது, சென்னைக்கு ஒரு ட்ரெயின் வந்தது. இந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான ட்ரெயின்கள் திருப்பப்பட்டன. இப்போ 6வது ட்ரெயினாக நாங்கள் கேட்கறது வந்து கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து MP அவர்கள் அடுத்த தடவையும் MP-யா வந்தார்னா அது நிச்சயமா அந்த ட்ரெயினை வாங்கி தருவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது மட்டுமா? ரயில் நிலையத்தின் உள்கட்டமைப்பு பணிகள், 8 புதிய ரயில்வே மேம்பாலங்கள், கோவை மேட்டுப்பாளையம் இடையே மின்சார ரயிலுக்கு ஏற்பாடு, அனைத்திற்கும் மேலாக கோவை ரயில் நிலையத்திற்கு ஆதர்ஸ் அந்தஸ்து பெற்று தந்திருக்கிறார் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன். தொழிலாளர் பூமிக்கு கூடுதல் மருத்துவமனையாக 400 கோடி மதிப்பீட்டில் ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சேர்த்த பெருமை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்களையே சாரும். இந்த மருத்துவக் கல்லூரி படிப்பில் ESI தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு 20% இடஒதுக்கீடு பெற்று தந்தது கூடுதல் சிறப்பாகும். கோவையில் உள்ள மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கரும்புகள் என்னவோ இனிப்பாகவே இருந்தது. ஆனால் அங்கு பணியாற்றிய பணியாளர்களின் வாழ்க்கை மட்டும் இனிக்கவே இல்லை. நமது நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்களின் நன்முயற்சியால் இவர்கள் வாழ்க்கை இப்போது கரும்பை விட தித்திப்பாகவே இனிக்கிறது. ஆரம்ப கல்வி பயிலவே அல்லல்படும் தலித் சமூக மாணவர்களின் உயர்கல்வி செலவையெல்லாம் அரசே ஏற்கும் ஒரு அரசாணை இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? முதல் தலைமுறையாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லுகிற தலித் பழங்குடி மாணவர்களுக்கு உயர்கல்வித்துறையில் அனைத்து தலித் மாணவர்களுக்கும் கட்டணம் இல்லாத இலவச கல்வியை வழங்க வேண்டும் என்கிற உத்தரவு 11/9/2012 போடப்பட்டது. அந்த உத்தரவை பல கல்லூரிகள் அமல்படுத்தாத நிலையில் பாராளுமன்றத்தில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தலித் MP-க்கள் இருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கோவை பாராளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் தான் பாராளுமன்றத்தில் அதற்கான கேள்வியை எழுப்பினார். அந்த உத்தரவு சரியாக அமல்படுத்தப்படுகிறதா, கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அதை முறையாக பின்பற்றுகிறதா என்ற கேள்வியை எழுப்பி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் பழங்குடி மாணவர்கள் முதல் தலைமுறையாக உயர்கல்வியை படிப்பதற்கு கட்டணமில்லாத ஒரு கல்வியை ஏற்பாடு செய்து வழிவகை செய்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்கள். இதோடு மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க மறுத்த வங்கி அதிகாரிகளை அழைத்து பேசி கல்வி கடன் பெற்று தந்த பெருமை திரு PR நடராஜனையே சாரும். கோவையை மேம்படுத்த தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் சிந்தாமல் சிதறாமல் செய்த பணிகள் ஏராளம். பல்லாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்ற தனியார் கல்யாண மண்டபங்கள் பிறகு எப்படி நடக்கும் ஏழையின் வீட்டில் சுபகாரியங்கள்? சிந்தித்தார் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்கள். தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 6,52,00,000 ஒதுக்கீடு செய்து 34 சமுதாய கூடங்களை கட்டிக் கொடுத்து சாமானிய மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்து விட்டார். பயன்பாடுன்னா நாங்க வெளியெல்லாம் போனா 20,000-30,000 கேக்குறாங்க. அதனால நாங்க போய் அந்த 30,000 கொடுத்தாலும் கூட இல்லைன்னு எங்களுக்கு மண்டபம் இல்லைன்னு சொல்லுறாங்க. அதனால இந்த மண்டபம் கட்டத்துல இருந்து எங்களுக்கு பயன்பாடுறதுக்கு கட்டுனதுங்க. கல்யாணம் சீரு இதெல்லாம் எங்களுக்கு இங்க வசதியா இருக்குதுங்க. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரூபாய் 1,57,00,000 மதிப்பீட்டில் கிராமங்களை இணைக்கும் 45 சாலைகள், ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் சாலையோர சாக்கடை வசதி, ரூபாய் 54 லட்சம் மதிப்பீட்டில் எளிய மக்களுக்கு 11 கழிப்பிடங்கள்,
ரூபாய் 2,98,00,000 மதிப்பீட்டில் அடிப்படை தேவையான 59 தண்ணீர் தொட்டிகள், பொது இடங்களை பாதுகாக்க ரூபாய் 67 லட்சம் செலவில் 12 சுற்றுச்சுவர்கள், ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஊர் மத்தியில் 2 உயர் கோபுர மின் விளக்குகள், ரூபாய் 12 லட்சம் செலவில் 2 பள்ளிகளுக்கு கணினி வசதி, ரூபாய் 1,46,00,000 செலவில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க 29 ரேஷன் கடைகள், 55 லட்சம் மதிப்பீட்டில் 5 சிறிய பாலங்கள், அறிஞர்களை அறிந்திடவும் உருவாக்கவும் ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் 4 நூலகங்கள், உடலினை உறுதி செய்யும் விளையாட்டு அரங்குகள் மற்றும் உபகரணங்கள் வாங்க ரூபாய் 57 லட்சம், அவசர தேவையான அரசு பொது மருத்துவமனைக்கு நவீன உபகரணங்கள் வாங்க ரூபாய் 19 லட்சம். இது மட்டுமல்ல, உயிர் காக்கும் மருத்துவ நிவாரண உதவிகள் 1 2 சுமார் 141 நோயாளிகளுக்கு பிரதமர் மருத்துவ நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 85 லட்சம் பெற்றுத் தந்திருக்கிறார் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் PR நடராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். 2009ஆம் ஆண்டு மிகுந்த நம்பிக்கையோடு என்னை கோவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். கடந்த 5 ஆண்டு காலத்திலே நான் செய்திருக்கக்கூடிய பணிகளை இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த பணிகளை தொடர்வதற்காகவும் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் கோவை மாவட்டத்தினுடைய சிறு குறு நடுத்தர துறைகளினுடைய வளர்ச்சிக்கான கூடுதல் கவனமும், இந்திய ராணுவத்தினுடைய உதவி பாகங்களை தயாரிப்பதற்கான கூடுதலான ஆர்டர்களை கோவைக்கு பெறுவதும் தான் என்னுடைய முயற்சியாக இருக்கும். அதன் மூலம் தொழில் வளர்ச்சியை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி கோவை மாவட்டத்தினுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது என்பதுதான் என்னுடைய நோக்கமாக செயல்படுவேன் என்று உள்ளத்திலே வாக்குறுதி கொடுக்கிறேன். கடந்த காலத்தில் மிகுந்த நேர்மையோடும் இந்த மக்களினுடைய உழைப்பாளி மக்களினுடைய பிரதிநிதி என்ற அந்த உணர்வோடும் நான் செயல்பட்டிருக்கிறேன். அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவும், உள்நாட்டு வெளிநாட்டிலே பறிக்க வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு எடுப்பதும், அதே போல இந்தியாவுடைய பொதுத்துறையை பாதுகாப்பதுமான இந்த பிரதானமான கோரிக்கைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உங்கள் ஊழியனாக நான் என்றைக்கும் பணியாற்றுவேன் என்று உள்ளத்திலே கேட்டுக்கொண்டு, அறிவாள் சுத்திகள் நட்சத்திர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று மிகுந்த பணிவோடும் உரிமையோடும் கோவை வாக்காளர் பணியோர்களை கேட்டுக்கொள்கிறேன். பொது வாழ்க்கையில் நேர்மை, எளிமை என்ற வாழ்வியல் முறை சார்ந்து வாழ்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். 25 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தில் முதல்வராக இருந்தும் கூட தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காமல் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே பணியாற்றி மறைந்தார் தோழர் ஜோதிபாசு. பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் மக்களிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற மகத்தான தலைவரின் வழித்தோன்றலாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளனர். எளிமைக்கும் நேர்மைக்கும் வாக்களியுங்கள். இன்று ஊழலும் மதவெறியும் இந்த தேசத்தை ஒட்டச் சுரண்டியும் வேற்றுமையில் அரசியல் ஆதாயம் தேடும் அபாயச் சூழலில் 1000 தியாகிகளின் குருதியில் உருவான தேசத்தை பாதுகாப்பது நமது கடமை. வேற்றுமையில் ஒற்றுமை காக்க உங்களுக்காக வாக்களியுங்கள்.